Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம transportation in plants for 10 students பார்க்கலாம். Means of transport in plantsல diffusion, active transport இந்த ரெண்டும் முதல்ல பார்த்தறலாம். Diffusion அப்படிங்கிறது என்னன்னா the movement of molecule in liquid or solids. Liquidல இல்லனா solidல movement of molecule நடக்க போகுது. For example, liquids அப்படினு வரும்போது என்ன ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கறேன் அதுல நான் ஒரு droplet of ink blue color ink விடுறேன் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிட்டோம்னா அந்த ink வந்து அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணி போகும் வாட்டர்ல ink அது liquid solid அப்படிங்கிறது என்ன இப்ப தண்ணி இருக்கு அதுல சுகரையோ உப்பும் சுகரும் solid தானே அத போட்டு அது கரையிறது இல்லனா ஒரு கற்பூரம் இருக்கு சூடம் அதை நீங்க எடுத்து காத்துல வச்சிரீங்க அந்த சூடம் அப்படியே 2 நாள் 3 நாள் கழிச்சு கரஞ்சு போய்டுதா இல்லனா பாச்ச உருண்டை பீரோல எல்லாம் போட்டு வைப்போம்ல அது போட்டா அது கொஞ்ச நாள்ல இல்லாம போதா அதெல்லாம் டிஃப்யூஷன் தான் ஏனா அது அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு பரவி போகுது The movement of molecule in liquid and solids from a region of high concentration to a region of their low concentration there இங்க ஞாபகம் வச்சுங்க அவங்க எங்க ஜாஸ்தியா இருக்காங்களோ அங்க இருந்து அவங்க கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போறாங்க ஒரு ஊதுபத்தி பத்த வைக்கிறேன் ஊதுபத்திக்கு பக்கத்துல தான் அந்த புகை ஜாஸ்தியா இருக்கு அது இல்லாத இடத்துக்குலாம் அப்படியே பரவுது ஆல் அவுட் வைக்கிறோம் அது அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு அப்படியே பரவுது சோ அந்த மாதிரி அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகி போகும் இங்க அங்க மூவ் பண்றதுக்கு நீங்க போய் எதையும் பிடிச்சி தள்ள தேவையில்லை ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கேன் அதுல இங்க் ஊத்தி இருக்கேன் அதுவே மூவ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இடத்துக்கு அதுவா மூவ் பண்ணும் So without utilization of energy this is very important diffusion க்கு எனர்ஜி தேவை கிடையாது இது ஒரு passive process இப்ப தண்ணி அருவியில இருந்து கொட்டி ஆறா ஓடுது அங்க யாரும் போய் புஷ் பண்ணல மேட்ல இருந்து பள்ளத்துக்கு அதுவாவே போகுது அதான் passive process without pushing without giving energy எந்த ஒரு ஆற்றலும் எக்ஸ்டர்னலா கொடுக்காம அதுவா அது பாட்டுக்கு நடந்தா அத passive process அப்படிமோ நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இப்போ டிஃப்யூஷன்லயே நம்ம புக்ல டயகிராம் கொடுத்திருப்பாங்க இப்படி ஒரு செல் இருக்கு செல்லுக்கு வெளியில நிறைய மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கு ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு இது நியூக்ளியஸ் செல்லுக்குள்ள கம்மியா இருக்கு டிஃப்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இங்க இருக்கு செல்லுக்குள்ள மெட்டீரியல்லாம் உள்ள வந்திருக்கும் ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு உள்ள நோக்கி வந்திருக்கும் மெட்டீரியல்ஸ் சோ திஸ் இஸ் டிஃப்யூஷன் நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படினு பாக்கும்போது டிஃப்யூஷனுக்கு ஆப்போசிட் இட் யூட்டிலைசஸ் எனர்ஜி எடுத்ததுமே சொல்லிட்டாங்க ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைசஸ் எனர்ஜி வந்து எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம் அப்படினா ATP ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுங்க அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ATP தான் அங்க எனர்ஜியா யூஸ் பண்ண போறாங்க இட் யூட்டிலைசஸ் எனர்ஜி டு பம்ப்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணி அடியில தொட்டில இருக்கு மேல இருக்க டேங்க்குக்கு ஏத்தணும்னா என்ன நீங்க மோட்டரை போடணும் அதே அருவியில இருந்து தண்ணி கொட்றது ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து கீழ வருது அதுவா போய்டும் ஆனா கீழ இருந்து தண்ணியை மேல கொண்டு போணும்னா நீங்க மோட்டரை போட்டு எனர்ஜி கொடுக்குறீங்கல அந்த மாதிரி தான் எனர்ஜி டு பம்ப் புடிச்சு இழுக்குது molecules against concentration gradient இங்க gradient அப்படிங்கற இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் what is gradient அப்படினா gradient அப்படிங்கிறது grade அப்படிங்கற வேர்ட்ல இருந்து வந்துச்சு உங்க கிளாஸ்ல கிரேட் கொடுப்பாங்க இந்த half yearly எக்ஸாம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் ஃபோர்த் மார்க் ஃபிஃப்த் மார்க்னு சோ இங்க ஃபர்ஸ்ட் மார்க் தான் ஜாஸ்தி ரேங்க் பின்னாடி போக போக ரேங்க் குறஞ்சிட்டே வராங்கன்னு அர்த்தம் சோ ஹை டு லோ ஒரு அளவீட தான் gradient அப்படிம்போம் அப்ப கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா இங்க கிரேட் யாருக்கு போடுறீங்க கான்சன்ட்ரேஷனுக்கு போடுறீங்க அதிகமா ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல கம்மியா இருக்கு அதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஒரு இடத்துல அதிகம் ஒரு இடத்துல குறைவுங்கற கிரேட் அது வந்து யாரோட கிரேட் கான்சன்ட்ரேஷனோட கிரேட் அதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிங்கறாங்க எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன நேச்சுரலா ஒரு இயற்கையான விதிப்படி என்ன நடக்கணும் தண்ணி அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு சல்லுன்னு பள்ளத்தை நோக்கி ஓடணும் பட் இங்க என்ன நடக்க போகுது கம்மியா இருக்க இடத்துல இருந்து அதிகமா இருக்க இடத்துக்கு தண்ணி வரப்போகுது இல்ல வேற ஏதாவது மாலிக்யூல்ஸை எடுக்க போறாங்க ரொம்ப குறைவா இருக்க இடத்துல இருந்து அதிகமா இருக்க இடத்துக்கு இன்னும் அதிகமா இழுக்க போறாங்க அதுக்கு எனர்ஜி வேணும் அப்போ கம்மியா இருக்க இடத்துல இருந்து ஜாஸ்தியா இடத்துக்கு வரதுனால தான் against அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ணாங்க this is the key word against a concentration gradient okay it is carried by membrane bound protein இப்போ செல் இப்படி இருக்குன்னா இது செல் மெம்பரேன்னா இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் இப்படி இருக்கும் இது வந்து பாஸ்போபைலிபிட் லேயர் அப்படினு சொல்வாங்க செல் மெம்பரேனை ஜூம் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் தெரியும் இப்போ இந்த செல் மெம்பரேன்ல கிரீன் கலர்ல நான் ஒன்னு வரையற புரோட்டீன்
இப்போது மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகி போகுது அப்படின்னா அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் செல் மெம்பரேனை மூவ் பண்ணி போகுதுன்னா எல்லா இடத்துலையும் பூந்து போக முடியாது, இந்த ப்ரோட்டீன் வழியாக மட்டும்தான் போக முடியும். அதனால் இந்த ப்ரோட்டீனை நம்ம வந்து பம்ப் அப்படிங்கிறோம். கேரிடு பை, அதாவது எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகுது. இந்த மூவ் பண்ணுறதை யார் இங்கே செயல்படுத்துகிறாங்கன்னா ப்ரோட்டீன்ஸ். இட் இஸ் கேரிட் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் பை மெம்ப்ரெயின் பவுண்ட் ப்ரோட்டீன். மெம்ப்ரெயினில் இருக்க ப்ரோட்டீனால் நடத்தப்படுது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணி சப்ஸ்டன்ஸை செல் மெம்ப்ரெயின் வழியாக உள்ளே நோக்கி செல்லுக்குள்ளே இழுக்கிறதுனால இந்த ப்ரோட்டீன்ஸை நம்ம பம்ப்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ அந்த பம்புங்கிறது யார்? ப்ரோட்டீன் தான். பம்ப் பண்ணி இழுக்கிறது யார்? ப்ரோட்டீன். செல்லுக்கு வெளிலேருந்து செல்லுக்குள்ளே மெட்டீரியல்ஸை பம்ப் பண்ணி இழுக்கிறது ப்ரோட்டீன் எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். செல்லுக்கு வெளியில் கம்மியாக இருக்குது, செல்லுக்குள்ளே ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்டில் செல்லுக்குள்ளே மெட்டீரியல்ஸை உள்ளே இழுக்கிறாங்க. இங்கே டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் நடக்குது. அதாவது வெளியில் கம்மியாக கான்சன்ட்ரேஷன் இருக்குது, உள்ளே ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளேருந்து வெளியே போகணும், பட் ஸ்டில் வெளியே இருந்து உள்ளே கம்மியான இடத்துலேருந்து அதிகமாக இருக்க இடத்துக்கு சப்ஸ்டன்ஸை உள்ளே இழுக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இதை அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. மலை உச்சிலேருந்து கீழே வந்தால் எனர்ஜி தேவைப்படாது, கீழேருந்து மேலே போகிறதுக்குள்ளே புஷ்ஷுன்னு போயிடும் நமக்கு. அப்போது கீழேருந்து ஒரு விஷயம் மலை மேலே ஏறும்போது எனர்ஜி அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படுறதுனால இதுக்கு பேர் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், அப்போ டிஃப்யூஷனை நான் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாமான்னா கண்டிப்பாக டிஃப்யூஷன் இஸ் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ திஸ் இஸ் டிஃப்யூஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இதுவும் ஒரு டிஃப்யூஷன் தான், நல்லா கவனிங்க. மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர். இந்த இடத்துல வாட்டர் மட்டும்தான் மூவ் ஆக போகுது. ஆஸ்மாசிஸில் மூவ் ஆக போகிறது ஒன்லி வாட்டர். இதை நல்லா ஆள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். சாலிடோ லிக்விடோ மூவ் பண்ணால் அது டிஃப்யூஷன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் மட்டும் மூவ் பண்ணுச்சுன்னா அதை நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட்டு, water molecules from the region of high concentration to the region of low concentration. அப்போது along the concentration gradient நேரடியாக தான் நடக்குது. அப்போ இங்கே எனர்ஜி தேவை கிடையாது, ஆஸ்மாசிஸ்க்கு எனர்ஜி தேவை கிடையாது. against concentration gradient low to high-னா தான் எனர்ஜி தேவை, high to low concentrationக்கு எனர்ஜி தேவை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. through a semi permeable membrane. இந்த இடத்துல movement of water through a semi permeable membrane, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், பக்காவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரை தவிர வேறு இங்கே எதுவும் வராது. சார் சால்வெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களேன்னா சம்டைம்ஸ் வாட்டருக்கு பதிலாக ஆல்கஹால், ஈத்தர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சால்வெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் சாலிட் ஆர் எனி அதர் திங்ஸ் இங்கே வரவே வராது. மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் சால்வெண்ட், வாட்டர் தான். அதுவும் செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகணும். மெம்பரேன் இல்லாமல் மூவ் ஆனால் அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ் கிடையாது. செமி பர்மியபிள் மெம்பரேன்கிறது பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். அந்த மெம்பரேன் வழியாக வாட்டர் மூவ் பண்ணி போணுச்சுன்னா, அதுவும் ஹை கான்சன்ட்ரேஷன் வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் குறைவாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போணுச்சுன்னா அதை ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவோம். இனிமேல் ஆஸ்மாசிஸில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், ஒன்லி வாட்டர் from high concentration to low concentration through a semi permeable membrane வழியாக போகணும். ஸோ வாட்டர் அண்ட் செமி பர்மியபிள் மெம்பரேன் இது ரெண்டும் இருந்தால் தான் அது ஆஸ்மாசிஸ். வாட்டரோ இல்லை செமி பர்மியபிள் மெம்பரேனோ ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லாட்டியும் அது ஆஸ்மாசிஸே கிடையாது. இப்போ நீங்கள் செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக ஒரு கால்சியம் அயான், பொட்டாசியம் அயான் மூவ் பண்ணுது சார், ஆஸ்மாசிஸ் கிடையாது. வாட்டர் சும்மா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார், செமி பர்மியபிள் மெம்பரேன் இல்லை, வெளியில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஸ்மாசிஸ் கிடையாது. வாட்டர் செமி பர்மியபிள் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் மட்டும் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போகணும். till the equilibrium is reached. எது வரைக்கும்? ரெண்டு சைட்லேயும் சமமாகிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீக்கர் இருக்குது, இதில் நம்ம செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1000 வாட்டர் மாலிக்யூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சொல்யூட்ஸும் இருக்குது இந்த மாதிரி. இங்கே வாட்டர் மாலிக்யூல் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து 800 வாட்டர் மாலிக்யூல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போது 100 வாட்டர் மாலிக்யூல் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிடுச்சுன்னா இங்கேயும் 900 ஆயிடுச்சு, இங்கேயும் 900 ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம் ரீச் பண்ணுற வரைக்கும் வாட்டர் மூவ்மெண்ட், வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் த்ரூ ஏ செமி பர்மியபிள் மெம்பரேன். இது வந்து பேசிவ் மூவ்மெண்ட் தான். ஏன்? இங்கே எனர்ஜி தேவைப்படாது, ஏன்னா ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால. அதுவும் பேசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் ஒன்லி வாட்டர் ஆர் எனி அதர் சால்வெண்ட், ஈத்தர், ஆல்கஹால், அதுதான் வரலாம்.
through a semi-permeable membrane, that is osmosis. Osmosis proof பண்ண ஒரு experiment நமக்கு கொடுத்துருப்பாங்க. பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. this is water தான் solvent. இந்த திசில் ஃபனல் அப்படிங்கிறது இந்த ஃபனலோட மவுத்தில் செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சு கட்டிடுவாங்க. இந்த திசில் ஃபனலுக்குள்ளே சுகர் சொல்யூஷன் எடுத்துப்பாங்க. சுகர் சொல்யூஷன் கொஞ்ச நேரம் இந்த அப்பேரட்டஸை வச்சுருந்து அப்புறமா இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா வாட்டர் பீக்கரில் ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் சொல்யூஷனில் வாட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ வாட்டரோட லெவல் இந்த திசில் ஃபனல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இவ்வளோ தூரம் இல்லை குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது ஆஸ்மாசிஸை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. வாட்டர் மூவ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் த்ரூ ஏ செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது. இந்த ஆக்டிவிட்டி நமக்கு டிஎன்ஏசிஆர்டி 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒரு செல் இப்படி இருக்குது, பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கும். இந்த செல்லில் செல் மெம்பரேன் இப்படி செல் வாலை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் நல்லா. இப்போ இங்கே நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே வேக்யூல்லாம் இருக்குது. ஓகே, வேக்யூலுக்குள்ளே தான் வாட்டர் இந்த மெட்டீரியல் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த செல்லை ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் நம்ம போடும்போது இவ்வளோ டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் செல்லுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் வெளியே வரும்போது செல் வால் பாதிக்காது. செல் வால் வந்து ரிஜிடாக திக்காக இருக்கிறதுனால செல் மெம்பரேன் மட்டும் இந்த மாதிரி சுருங்கி போயிடும். இங்கேருந்து சுருங்கி உள்ள நோக்கி இப்படி போயிடும். வேக்யூல் இது, நியூக்ளியஸ் இது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோ அப்படின்னா சைட்டோபிளாசம், லைசிஸ்னால் ஸ்ட்ரிங்க் ஆகிறது, ஸ்ட்ரிங்க்னா சுருங்கிறது. வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல் எப்போ ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வச்சுருந்தா, அண்ட் ரிசல்ட்டிங் இன் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் செல் மெம்பரேன் சுருங்குது அவே ஃப்ரம் த செல் வால். இதுக்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ். ஓகே, இம்பைபிஷன்னா என்ன? இம்பைபிஷன் அப்படிங்கிறது டைப் ஆஃப் டிஃப்யூஷன் இன் விச் சாலிட் அப்சார்ப்ஸ் வாட்டர். சாலிட்னா ஒரு திடப்பொருள் வாட்டர் அப்சார்ப் பண்ணுது அண்ட் கெட்ஸ் ஸ்வெல்ட் அப். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் சாதாரண அப்சார்ப்ஷன் அதாவது டிஃப்யூஷனுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு டம்ளரில் ஒரு சுகரை போடுறீங்க, கலக்குறீங்க. சுகர் அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும், நம்ம குடித்தா இனிப்பாக இருக்கும். சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிருக்காங்க. சால்வெண்ட்டில் சொல்யூட் போட்டிருக்கீங்க, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், சுகர் மாதிரி இங்கே வந்து நம்ம சீடை சாலிட்னு எடுத்துக்கலாம், சாலிட் திடப்பொருள்னு. அதில் வாட்டர் போய் சேருது, ஆனால் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகாது. அதுதான் இம்பைபிஷன். சாலிடில் வாட்டர் ஊற்றுறீங்க, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகலைன்னா, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகாமல் சாலிட் மட்டும் அதோட அளவு வந்து பெருசாகிடுச்சுன்னா அதை இம்பைபிஷன் அப்படிம்போம். ஸோ அதை தான் இங்கே ஸ்வெல்ட் அப்னு சொல்கிறோம். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் சீடை தண்ணியில் ஊறப்படுங்க முதல் நாள், அடுத்த நாள் ஒன்று அது முளைச்சிருக்கும், இல்லைனா அது வீங்கி போயிருக்கும். அப்போது ஸ்வெல்லாக இருக்குது, ஆனால் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகலை. அதுதாங்க இம்பைபிஷன். அதே மாதிரி தான் ட்ரை கிரேப்ஸை நான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன், அடுத்த நாள் சொல்யூஷனாக இருக்காது, ட்ரை கிரேப்ஸ் உப்பி இருக்கும், ஸ்வெல்லாக இருக்கும். தட் இஸ் இம்பைபிஷன். சொல்யூஷன் ஃபார்ம் ஆகாது, சாலிட் மட்டும் ஸ்வெல்லப் ஆகி பெருசாயிரும். இந்த இம்பைபிஷன் நடக்கிறதுனால தான் சீட்லேருந்து நமக்கு சீட்லிங் வருது. சீட்லிங் அப்படின்னா என்ன? யங் பிளான்ட்டு ஆர் ஜெர்மினேட்டட் சீடு. சீட்லேருந்து முளை வந்துருச்சு, ரூட்டு ஸ்டெம்மும் இமர்ஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் சீட்லிங், யங் பிளான்ட்டு. இந்த சீடு இம்பைபிஷன் நடந்தால் மட்டும்தான் சீட்லிங்காக மாறும். இம்பைபிஷனுங்கிற ஒன்று இல்லைன்னா, சீடு வாட்டர் அப்சர்வ் பண்ணி உப்பலைன்னா இந்த யங் பிளான்ட் சீட்லிங்கிற ஒன்று நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஆஸ்மாசிஸ், பிளாஸ்மோலைசிஸ் அண்ட் இம்பைபிஷன்.